ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளில் நிறைய பேர் வேலைக்கு போயிருப்போம். பல வருஷமாக வேலைக்கு போயிருப்போம். நான் ஒரு 10 வருஷமாக வேலைக்கு போகிறேன். ஆனாலும் என்னால் நிறைய பணம் சேர்த்து வைக்க முடியல. வர்ற பணம்லாம் எங்கே தான் போகுதுன்னே தெரில அப்படின்னு யோசிக்கிற யோசனை உள்ள வரானீங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் ரிச் டேட் புவர் டேட் அப்படின்னு ஃபேமஸ் ஆத்தர் ராபர்ட் கியோசகி எழுதின அந்த புக்கில் இருந்து அவர் மெயினாக சொல்லியிருக்க அந்த பாயிண்ட்டை நான் ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு லோக்கல் மாஃபியா தமிழ். நான் தான் உங்கள் மனோஜ் சந்திரசேகர். யார் இந்த ராபர்ட் கியோசகி? அவரை பற்றின பயோடேட்டா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறதில்ல. அது எல்லாமே கூகுளில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் போய் கூகுளில் தேடி பார்த்துங்க. ஷார்ட்டாக நான் அவரை பற்றி சொல்லணுன்னா, அவர் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் ரிச் டேட் புவர் டேட் அப்படிங்கிற ஒரு ஃபினான்ஷியல் சம்மந்தமான ஒரு புக்கை எழுதியிருக்காரு. அதில் பணத்தை நம்ம எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற சீக்ரெட்ஸ் எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஜென்ரலாகவே நம்மளுக்கு எஜுகேஷனில், அதாவது ஸ்கூல்லையோ அல்லது காலேஜ்லேயோ நம்மளுக்கு இந்த ஃபினான்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது, பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், பணத்தை எப்படி பணத்துக்காக நம்ம வேலை பார்க்காம பணத்தை நம்மளுக்காக வேலை பார்க்க வைக்கிறது எப்படி அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமில் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுறது கிடையாது. இது எல்லாத்தையும் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு அவங்கக்கிட்ட இருந்தால் நம்ம கற்றுக்குறோம். இதில் பேட் லக் என்னென்னா, அவங்களுக்கே ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. அதிலிருந்து தான் நம்ம கற்றுக்குறோம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்க ஒரு பேட் லக்கான விஷயம். இப்போது இந்த ரிச் டேட் புவர் டேடில் ராபர்ட் கியோசகி பணத்தை எப்படி நம்மளுக்காக வேலை பார்க்க வைக்கிறது அப்படிங்கிற சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாரு. அந்த புக்கில் அவர் தனக்கு 2 அப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு அப்பா பணக்கார அப்பா, இன்னொரு அப்பா ஏழை அப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே எடுத்த உடனே நீங்கள் தப்பாக திங்க் பண்ணாதீங்க. ஒரு அப்பா ஏழை அப்பான்னு அவர் சொல்லியிருக்கிறது அவரோட சொந்த அப்பா, அவரை பெத்த அப்பா. பணக்கார அப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறது அவரோட ஃப்ரெண்டோட அப்பா. இந்த ஏழை அப்பா பார்த்திங்கன்னா நல்லா படித்து ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவர். ஸோ ஒரு மிடில் கிளாஸ் மீடியமான ஒரு நல்ல லைஃப் நடத்திக்கிட்டு இருக்கிறவர். அந்த பணக்கார அப்பான்னு அவர் சொல்கிற அந்த அவரோட ஃப்ரெண்டோட அப்பா பார்த்திங்கன்னா ரொம்பலாம் படிக்கலை. 8ஆவதோ 10ஆவதோ அந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டடீஸோடு படித்து முடிச்சுட்டு நிறுத்திட்டார். அவர் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் தான் இவருக்கு இந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற அந்த சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததா இவர் அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஜென்ரலாக நம்மக்கிட்ட இருக்க பணத்தை அதிகப்படுத்துறதுக்கான முக்கியமான வழி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சேமிப்பு நம்மள நிறைய பேர் ஒரு ஆப்ஷனலாக தான் வச்சுருக்கோம். நம்ம சேமிப்பு போக மிச்ச காசை தான் நம்ம செலவு பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, செலவு பண்ணது போக மிச்சம் எவ்வளோ இருக்கோ அதை தான் சேமிச்சுக்கிட்டு இருக்கோம். இது உண்மையிலே ஒரு தப்பான கான்செப்ட்டு. இப்போது ரிச்சாக இருக்கிற ஒரு பெரிய பணக்காரங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே இந்த ஆடம்பர பொருட்கள், அந்த செலவு இதெல்லாம் ரொம்ப விரும்ப மாட்டாங்க. எப்போதுமே புதுசாக அசெட்டு, அப்புறம் பணத்தை சம்பாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு, இந்த மாதிரியான புது விஷயங்களை தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதே ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க சேமிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட அந்தளவுக்கு காசு இருக்காது. அவங்களுக்கு ஒன்லி செலவு மட்டும்தான் இருக்கும். வரவுக்கும் செலவுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மிடில் கிளாஸ் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்கு போவாங்க, சம்பளம் வாங்குவாங்க. நம்ம நல்லா வாழ்கிறோம் அப்படின்னு நினச்சி கடனாக வாங்கி வீடு வாங்கி, ஃபோனு வாங்கி, கார் வாங்கி, எல்லாத்தையும் லோனில் வாங்கி இந்த கடனில் சிக்கி தவிச்சு பார்க்குற வேலையும் விட முடியாமல், பிடிச்ச வேலைக்கும் போக முடியாமல் இஎம்ஐ கட்டியே அவங்க அவங்களோட லைஃப்பை கழிச்சிருவாங்க. நம்ம எப்போதுமே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு பணத்தை திரும்ப சம்பாரித்து கொடுக்குற அசட், இன்வெஸ்ட்மெண்ட் இதை மாதிரியானதில் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணணும். இந்த லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கடன்கள், இஎம்ஐ இதில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சிக்கிக்காமல் இருந்தோம்னாலே நம்மளால் இந்த சேவிங்ஸை ஒழுங்காக பண்ண முடியும் அப்படின்னு தான் இந்த புக்கில் அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம மாத சம்பளத்துக்கு ஏதோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கோ எங்கேயோ ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னம்னா இந்த புக்கை நீங்கள் முழுசாக படிச்சிங்கன்னா, ஐயோ நம்ம மாத சம்பளத்துக்காக வேலைக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த புக்கை முழுசாக வாங்கி படித்து பாருங்கள். அப்புறம் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நம்ம என்னதான் எவ்வளோ நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு கம்பெனியில் பெரிய வேலையில் பெரிய பொறுப்பில் இருந்தாலும் நம்மளுக்கு வரக்கூடிய சம்பளங்கிறது டேக்ஸை பிடிச்ச அப்புறம் தான் நம்ம கைக்கே வரும்.
நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே டேக்ஸு, சம்பளத்துக்கு டேக்ஸு, வாங்குகிற பொருளுக்கு சேல்ஸ் டேக்ஸு, வருமானத்துக்கு டேக்ஸு, அப்புறம் அதுக்கு டேக்ஸு, இதுக்கு டேக்ஸு, செத்தாலும் டேக்ஸு, எல்லாத்துக்குமே டேக்ஸு அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதே இந்த ரிச் பீப்புளெலாம் வந்து எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க? சாதாரணமாக நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய பீப்புள் வந்து ரொம்ப சோகமாகவே இருப்பாங்க. டேக்ஸை எப்படி நம்ம வந்து கட்டுறதை குறைக்கிறது அப்படிங்கிற வேலைகளில் ஈடுபட்டு ஒரு ஆடிட்டரை வச்சு அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது இல்லாது இந்த பெரிய நிறுவனங்கள் நடத்திக்கிட்டு இருக்க அந்த ஆட்கள் வந்து இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறாங்க? சாதாரணமாக நம்மளே இந்த அளவுக்கு சம்பளம் வாங்குற நம்மளுக்கே இவ்வளோ டேக்ஸ் இருக்கே, அவங்களுக்கு அப்போனா எந்த அளவுக்கு டேக்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப தப்பாக நம்ம யோசிக்கிற விஷயம். எப்போதுமே ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனி அப்படிங்கிறதுக்காக நம்ம எந்த செலவு செஞ்சாலும் அந்த செலவு எல்லாமே போக மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை தான் வந்து அந்த கம்பெனியோட இன்கம், வருமானம் அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணுது. ஸோ அவங்க வந்து அந்த கம்பெனிக்காக ஒரு மேஜை வாங்கினா கூட அதை வந்து இந்த செலவு கணக்கில் காமிச்சிருவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க எம்ப்ளாயிக்கு கொடுக்குற சம்பளத்துலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாத்தையுமே செலவு கணக்கில் காமிச்சிட்டு மிச்சம் இருக்கிற அந்த சின்ன அமௌண்ட்டு தான் வருமானம் அப்படின்னு காமிச்சு அதுக்கு மட்டும்தான் அவங்க டேக்ஸ் கட்டுவாங்க. இதனால தான் எப்போதுமே ரிச் பீப்புள் வந்து ரிச்சாகவே ஆகிக்கிட்டே இருக்காங்க. மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்குற இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் எப்போதுமே மிடில் கிளாஸ்லேயே இருந்து இந்த லோன் வாங்கி தனக்கான சின்ன சின்ன ஆசையை மட்டும் நிறைவேற்றிக்கிட்டு இது தாண்டா நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அப்படியே வாழ்ந்துட்டு பணக்காரன் ஆகாமையே செத்து போயிடுறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான பணக்காரன் ஆகணும், பணத்தை எப்படி நம்மளுக்காக வேலை செய்ய வைக்கிறது அப்படிங்கிற அந்த சூழ்ச்சமம், சீக்ரெட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த ரிச் டேட் புவர் டேட் அப்படிங்கிற இந்த ராபர்ட் கியோசாக்கி எழுதின இந்த புக்கை வாங்கி படிங்க. முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வாரன் பஃபெட் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு பெரிய கார்ப்பரேட் முதலாளி அமெரிக்காவில், அவரோட செக்ரட்டரி கட்டுறதை விட அவர் வந்து டேக்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கட்டுறாரு அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இது நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புக்கை மறக்காமல் வாங்கி படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சீக்ரெட் பற்றி உங்களுக்கு எதுவும் விஷயம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் மனோஜ் சந்திரசேகர்.